ஸோ இந்த ஆஃப் இயர்ல கெமிஸ்ட்ரியில நம்ம செமையா மார்க் எடுக்க போறோம். அதுக்கு நாங்க சொல்ற இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டே இதுதான் இருக்கீங்க. ஒன்னு லேட் ப்ளூமர்ஸ், இன்னொருத்தங்க ஃபாஸ்ட் ப்ளூமர்ஸ். ஸோ மெல்ல கற்கும் மாணவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டம் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள். இவங்க ரெண்டு பேத்துக்குமே தனித்தனியான பிளான். பிளான் கொடுத்த உடனே அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எவ்வளவு மார்க்ஸ் நம்மளால வாங்க முடியுது அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்க போகுது. அந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்க பப்ளிக்கு அவ்வளவு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இந்த வீடியோ எண்டுக்குள்ளே கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேட் பூமர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். இவங்க ஆக்சுவலி படிக்க கொஞ்சம் சிரமப்படுறனால அவங்களுக்கு கொஞ்சம் லெசன் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 1, 6, 7, 8, 9 இது ஃபுல்லா நீங்க படிச்சிருன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த லெசனை நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். பெட்டலிக் படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மட்டும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் 2, 3 புக் பேக். ஏன்னா அது புக்கின்னு எடுத்தாலும் நிறைய இருக்கும். நிறைய குழப்புற மாதிரி இருக்கும். இது படிக்கவே புக் பேக் படிக்கவே உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் 4, 5, 10 இம்பார்ட்டன்ட். ஸோ பொதுவாகவே நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க அப்படின்னு. பட் நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 லெசன் ஃபுல்லா படிச்சிடறோம். ஒரு 2 லெசன் வந்து புக் பேக் மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். அது போக இந்த 4, 5, 10 இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஆர்கானிக் பார்ட் உங்களை இப்ப தொட வைக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். நீங்க ப்ராப்பரா ரீகால் பண்ணி திருப்பி ஒரு டைம் ரீகால் பண்ணும்போது 2 வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணோம். இதுதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் 1 to 5 லெசன் 1 மார்க்ஸ் பக்காவா பாத்துறோம். இப்ப இதே வந்து ஃபாஸ்ட் ப்ளூமர்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈக்குவலண்டான ஒரு பிளான் தான். பட் எக்ஸ்ட்ரா சில லெசன்ஸ் ஆட் ஆகும். என்னன்னா 1, 5, 6, 7, 8, 9, 11 ஃபுல்லா முடிச்சிடறோம். இதுல ஒரு ஆர்கானிக் அண்ட் மீது அப்புறம் இதுல வந்து 5th லெசன் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றோம். முடிக்கிறப்பவே என்ன ஆயிரும்னா இது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இதெல்லாம் நீங்க முடிச்சு வச்சிடலாம். அப்புறம் 2, 3, 4, 10 புக் பேக் மட்டும் இப்போதைக்கு நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா நாங்க ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹரிபரியா 15 லெசனை பாதி பாதியா படிக்கிறதுக்கு தெளிவா 6 லெசன் படிக்கிறதுங்கிறது நல்லதுதான் சொல்லுவோம். அதுதான் பப்ளிக் எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 6 and 8 இப்ப பாருங்க. அதுக்கப்புறம் 7 and 9 போது அடுத்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வரப்போ நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் 1 to 5 லெசன் 1 மார்க்ஸ். ஸோ இப்போ என்னன்னா நான் ஒரு 2 பெனிஃபிட் நம்ம சொல்லியிருந்தோம்ல அது என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்துடலாம். ஒன்னு என்னன்னா ஜென்ரலா இதுக்கப்புறம் இந்த 2 மாசம் உங்களுக்கு என்ன அதிகமா தேவைப்படும் அப்படின்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஏன்னா நீங்க கண்டிப்பா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எழுதி பார்த்திருக்கணும். அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் மினிமம் 10. அப்போ ஒரு இதுக்கு நீங்க 20 ஃபுல் டெஸ்ட் எழுதிருக்கணும். அதுக்காக எங்க சைபர் அகாடமி நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க் கொண்டு வந்திருக்கோம். +2 கெமிஸ்ட்ரி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா மார்ச் 2020 இருந்து மார்ச் 2025 இருக்கு. நடுவில் ஜூனோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒட்டியும் எழுதி பார்த்துடணும். அது போக 10 செட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதி பார்த்துடணும். எழுதி பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு டைம் கன்செப்ட் நல்லா கிளியரா தெரிஞ்சிடும். அண்ட் எந்த லெசன் லேக் ஆறீங்க எல்லாமே சூப்பரா தெரிஞ்சிடும். அது போக இதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னா +2 கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ புக் பேக்ல எது இம்பார்ட்டன்ட், புக்கிங்ல எது இம்பார்ட்டன்ட். பட் ஒரு விஷயம் சொல்றோம் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. அண்ட் செகண்ட் பெனிஃபிட்டா என்ன பண்றோம் அப்படின்னா லேட் பூமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோத்தையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்க கஷ்டம். அவங்களுக்காக என்ன பண்றோம்னா கெமிஸ்ட்ரி மினிமம் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லிட்டு ரொம்ப என்னன்னா அவங்களுக்கு அதுல என்னெல்லாம் இருக்குன்னா சாப்டர் வைஸ் புக் பேக் அண்ட் புக்கிங் செட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட இருக்கும். அப்புறம் சாப்டர் வைஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துரும். ரொம்ப சிம்பிளிஃபைடா அவங்களுக்கு வந்து ஓரளவு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா பெரிய பெரிய வேர்ட்ஸா கொடுக்காம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவோம். இது மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இது வரைக்கும் வந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஓகே. இப்போ இதை நீங்க எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா saiviraguides.in அதுல நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா 8098885080 அதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் போடுங்க. இல்ல ரெண்டுமே வேணாலும் ரெண்டுமே டைப் பண்ணி அனுப்புங்க. சேம் வைஸ் ஃபார் பிசிக்ஸும் இருக்கு. பிசிக்ஸும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 2 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். 16th ஒன் ஃபர்ஸ்ட் லெசன் இது புக் பேக்லேயே வந்துடும் எழுதிடலாம். நீங்க 17th புக் பேக்லேயே வந்துடும் எழுதிக்கலாம். நேம் எனி 4 நியூட்ரல் வந்து 5th லெசனோட புக்கிங்ல வரும். ஸோ விட்டுலாம் நம்ம பிரச்சனை இல்லை. 19th இது 6th லெசன் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க. 20 இது நமக்கு 8th லெசன். இப்போதைக்கு 4 2 மார்க் நம்ம எழுதிடுறோம். இது வந்து 13th லெசனோட புக் பேக். ஓகே. இப்போ வந்து இது இப்போ 13 லெசன் புக் பேக் படிச்சீங்கன்னா 5 எழுதிடலாம். அண்ட் இது வந்து 7th லெசனோட ப்ராப்ளம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாஷ் ஆலம். இது வந்து நம்ம செகண்ட் லெசன்ல வந்துருது. 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் லாந்த்ரின் அண்ட் ஆக்டின்ஸ் இது 4th லெசனோட புக் பேக் எழுதிடலாம். அண்ட் இது வந்து ஒரு டென்டேட்டிவான கொஸ்டின்ஸ். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நார்மலா புக்கிங்ல இருந்து கூட கேட்கலாம். இல்ல எப்படின்னா அவங்கள ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி இதோட ஆக்சிஜன் நம்பர் இந்த மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே. அப்புறம் வாட் இஸ் ஆட்டோ கேட்டலைஸ் கிவிங் இது வந்து புக்கிங் 10th சாப்டரோட புக்கிங் வந்துருச்சு. ஸ்டேட் ஃபேடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் இது வந்து 9th சாப்டரோட புக் பேக். ஸோ அது நம்ம எழுதிடுவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜூட்ரைன் வந்து 13th லெசன் வந்துருது. டிரான்சிஸ்டர் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 12th லெசன் வந்துருது உங்களுக்கு. ஹவு நைலான் 2 நைலான் 6 இஸ் ப்ரிப்பேர்ட் இது வந்து 15th லெசன் உங்களுக்கு வந்துருது. அது போக இது வந்து பாத்தீங்கன்னா 11th லெசனோட புக் பேக்ல வந்துருது. ஓகே. ஓரளவு இதுல எல்லாமே நம்ம ஒரு அட்லீஸ்ட் 4 அட்டன் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே.
அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மேட்ரிக்ஸ் செப்பரேஷன் மெத்தட் கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 2 கொஸ்டினுமே கேட்டனேஷன், யூஸ் ஆஃப் ஹாலியம் ஹீலியம் இது எல்லாமே புக் பேக்ல வந்துட்டு எழுதிருவீங்க. அப்புறம் இதுல வந்து அலோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் புக்கிங். வாய்ப்பு இல்ல. நீங்க கொஞ்சம் படிச்சிருக்க மாட்டீங்க. வாட் ஆர் இன்டர்லஜென்ட் காம்பவுண்ட்ஸ் கிவ் எக்ஸாம்பிள். இது வந்து என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெசன் புக் பேக் தான். எழுதிடலாம். இல்ல அப்படி பார்த்தாலும் இது வந்து 5th லெசனோட புக் பேக்கா வந்துருது உங்களுக்கு பி. நெக்ஸ்ட் அப்புறம் 36A பார்த்தீங்கன்னா ஸ்காக்கி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இது கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்லயும் உங்களுக்கு 2மே ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 37 ஆஸ்வல் டைல்யூஷன்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் 8th லெசன் புக் பேக் எழுதிடலாம் பிரச்சனை இல்லை. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் கேபிட்டல் தாலமிக் சிந்தசிஸ் 13th லெசன் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் கிவ் டு எக்ஸாம்பிள் இது 15th லெசன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரைட் ரோசன்மன் ரிடக்ஷன் பாப் ஆஃப் ரூல் இதெல்லாம் வந்து 12th லெசன் வரும். இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளம் கேட்கறாங்க. இது எந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th லெசன் வந்துருது. 11th லெசனோட புக் பேக் தான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்க எப்பயுமே ஜென்ரல் நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க மார்க்குக்காக இப்போ வந்து ஆஃபிலியில கண்டிப்பா ஒரு 70க்கு 70 எடுக்கணும் அப்படி அந்த பிளான் பண்ணாம நான் ஒரு 7 லெசன் படிக்கிறேன் அப்படின்னா அந்த 7 லெசன்ல இருந்து வர எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க படிக்கணும். அப்படி படிக்கிறதா என்னைக்குமே ஒரு சூப்பரா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க பண்ணுங்க. அண்ட் ஆஃப் இயர்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி பிசிக்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா வீடியோ போடுவோம். அண்ட் உங்களுக்கு வேற என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும், பப்ளிக் ரிலேட்டட் என்னென்ன வீடியோஸ் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி நீடட் இருக்கும்னு சொல்லி எல்லாமே இதுல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நாங்க தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்றோம். Until then, bye from Karthik.